வணக்கம் நான் தான் Chef Deena வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen இன்னைக்கு நம்ம சேனல்ல மில்க் அல்வா எப்படி பண்றது பார்க்க போறோம் நம்ம சேனல்ல வீடியோ வந்து ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷம் போட்டுருப்போம் ஆனா இந்த preparation ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 45 ல இருந்து 55 நிமிஷம் ஆச்சு ஒரு மணி நேரம் சொல்லலாம் சோ இந்த preparation cooking time வந்து அதிகமா இருக்கும் ஆனா ஒரு அருமையான preparation கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வெறும் 1 லிட்டர் பால்ல எப்படி இந்த preparation பண்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த preparation தேவையான பொருட்கள் பார்த்தலாமா மில்க் அல்வாக்கு தேவையான பொருட்கள் full fat milk 1 லிட்டர் Vinegar 2 tablespoon, சர்க்கரை 250 கிராம், நெய் 6 ல இருந்து 8 tablespoon, ஏலக்காய் பவுடர் 1/4 teaspoon, Pista for garnish, Saffron for garnish. இதாங்க இந்த preparation தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்க இந்த பாலை இந்த கடாயில ஆட் பண்ணி குக் பண்ண போறோம். அதனால நல்ல ஹெவியான ஒரு பாட்டம் உள்ள ஒரு கடாய் எடுத்துக்கங்க. திக்கான கடாய் இருந்தா தான் நல்லா குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படினா அடி பிடிக்கும். அதே டைம்ல நீங்க யூஸ் பண்ற பால் வந்து full fat milk மட்டும் தான் யூஸ் பண்ணனும். எதுக்காக full fat milk யூஸ் பண்ணனும் சொல்றேன்னு கேட்டனா அப்பதான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அந்த திக்கான ஒரு அல்வா ரெடி பண்றதுக்கு ஃபேட் அதாவது கொழுப்பு உள்ள பால் யூஸ் பண்ணா நல்லது. தின்னான பால் வேண்டாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வர டைம்ல நம்ம என்ன பண்ணா வினிகர் ஆட் பண்றோம். கொதி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வினிகர் ஆட் பண்ணி கர்ல் பண்ணலாம். அதாவது திரிய வைக்கிறோம். வினிகர் நீங்க வீட்ல யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி வினிகர்னா 2 டேபிள்ஸ்பூன் போட்டா போதும். இதே குவாலிட்டி இல்லாத வினிகர் யூஸ் பண்ணா கண்டிப்பா அரை பாட்டில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து திரிஞ்சு போகாது. அதனால நல்ல குவாலிட்டி வினிகர் யூஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா திரிஞ்சு வந்திருக்கா? இத நல்லா குக் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரதுக்கு 30 ல இருந்து 40 நிமிஷம் கண்டிப்பா இந்த டெக்ஸ்சர் வரதுக்கு ஆகும். வந்த பிறகு அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் சக்கரை ஆட் பண்ணணும். சக்கரை இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நல்லா ட்ரை ஆன பிறகு இப்போ சுகர் யூஸ் பண்ணுறோம். இந்த சுகர் போட்ட உடனே உங்களுக்கு டைலூட் ஆகும். அதாவது கொஞ்சம் அந்த சுகர் மெல்ட் ஆக இன்னும் கொஞ்சம் தின்னான ஒரு டெக்ஸ்சர் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் குக் பண்ணணும். குக் பண்ண கேரமல் ஆகும். அந்த கேரமல் ஆகிறதுக்கு நெய் போட்டால் மட்டும்தான் அந்த கலர் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறுது. இந்த இடத்துல ப்ராப்பராக குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரே டைமில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எதுக்காக நெய் இது மாதிரி ஆட் பண்ணுங்கன்னா டைம் கலர் ஆகும். ஒரே டைமில் போட்டால் உங்களுக்கு குக் பண்ணுற அந்த டியூரேஷன் அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டர் கொஞ்சம் மாறும். அதனால தான் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த கலர் மாறும். அந்த டெம்பரேச்சர் சூடு ஏற உங்களுக்கு கரெக்டான ஒரு டெக்ஸ்டர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் அந்த ப்ரௌன் கலர் வருது. இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது குக் பண்ணணும். பார்க்குறதுக்கு சின்ன ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான இந்த மில்க் அல்வா அதாவது இந்த பால்கோவா எப்படி பண்ணுங்களோ அதே மாதிரி தான். ஆனால் நெய் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி குக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்சர் வரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக பிஸ்தா இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். ஏலக்காய் பவுடர் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. அதே டைமில் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து நீங்கள் ட்ரேயில் செட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த பால் வந்து திரிஞ்சு போன பால் உதிரி ஆகிடும். உதிரி ஆனால் உங்களுக்கு வந்து மில்க் அல்வா நல்லா வராது. அதனால தான் கரெக்டான அளவில் குக் பண்ணி எடுத்துருங்க சொல்கிறேன். இப்போ இந்த மில்க் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கல. கண்டிப்பாக வாங்க உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.